ஃப்ரெண்ட்ஸ், ரீசண்டாக டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வெஸ்டர்ஸும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் 2 ஸ்டாக்கில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 2 ஸ்டாக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாருன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் லைக் எல்ஐசி, பென்ஷன் ஃபண்ட்ஸ் கம்பெனி லைக் இபிஎஃப்ஓ, அப்புறம் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் நிப்பான் இந்தியா. இவங்க எல்லாரும் இந்தியன் கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு மந்த்துக்கு மட்டும் 28,000 கோடி பணம் சிப் மூலமாக இந்தியன் கஸ்டமர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பணத்தை இந்த கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணாமல் வச்சிருக்கவே முடியாது. கண்டிப்பாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இவங்கள்ட்ட இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ்ட் நல்ல ஸ்டாக்கை ஃபைண்ட் பண்ணி எல்லா மந்த்தும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. எஃப்ஐஐஸ் ஆர் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இவங்க யாருன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் லைக் கோல்ட்மேன் சாக்ஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ் லைக் கனடா பென்ஷன் பிளான் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு, அப்புறம் சாவரின் ஃபண்ட்ஸ் லைக் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி. இவங்க எல்லாரும் ஃபாரின்ல இருந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க ஏன் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம நாடு நல்லா க்ரோ ஆகும்னு நம்புகிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸும் 2 பேருமே ஒரு ஸ்டாக் பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படி 2 ஸ்டாக்ல தான் ரீசெண்டாக ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 ஸ்டாக்ஸை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் லிமிடெட். இந்த கம்பெனி சிஎன்சி மெஷின்ஸ் டூல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த மெஷின்ஸ் டூல்ஸ் ஏர்கிராஃப்ட்டுக்கு, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட், அப்புறம் ஈவிஸ்க்கு ப்ளஸ் நிறையா எலக்ட்ரானிக் கம்பெனிஸ்க்கு தேவைப்படுது. இன்னைக்கு வரைக்கும் 1,35,000 மெஷின்ஸ் 60 கண்ட்ரீஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக சிஏஜிஆர் 35% க்ரோ ஆயிருக்காங்க. இப்போ இவங்கள்ட்ட 5,000 crores நியூ ஆர்டர்ஸ் இருக்கு. ப்ளஸ் புது ஆர்டர்ஸ் கண்டினியூஸாக வர்றதுனால இந்த கம்பெனி பெரிய லெவலில் அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் அவங்களோட ஸ்டேக்ஸை 10.33% இருந்து 13.39% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 5.91% இருந்து 9.70% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஆல்மோஸ்ட் 2 மடங்குக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஸ்டாக் ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ். இந்த கம்பெனி மெயினாக லோ அண்ட் மிடில் கிளாஸில் உள்ள சுய தொழில் செய்கிறவங்களுக்கு ஹவுசிங் லோன் கொடுக்குறாங்க. சிட்டிஸை டார்கெட் பண்ணாமல் செமி அர்பன் ஏரியாஸையும் ரூரல் ஏரியாவையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே தான் லோன் எடுக்கிற டிமாண்ட் ஸ்டெடியாக இருக்குது. அது போக காம்படிஷனும் கம்மியாக இருக்குது. இந்த கம்பெனி 6 ஸ்டேட்ஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணி 335 பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. சூன் மற்ற ஸ்டேட்ஸ்லையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுற பிளானில் இருக்காங்க. இவங்களோட கம்பெனியோட லோன் புக் ஸ்ட்ராங்காக இருக்குது. அரௌண்ட் 12,330 crores வச்சுருக்காங்க. இவங்களோட மணி மேனேஜிங் கெப்பாசிட்டி 22% இன்க்ரீஸ் ஆகிடுக்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ரீசெண்டாக அவங்களோட ஸ்டேக்ஸை 9.48% இருந்து 25.87% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே டைமில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட ஸ்டேக்ஸை 21.86% இருந்து 35.36% வரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் இந்த 2 கம்பெனி மேலேயுமே ரொம்ப பாசிட்டிவாக அவங்களோட ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த 2 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.